Hello everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமேட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் முதல் இடைப்பருவ தேர்விற்கான மிக முக்கியமான 2, 3, 5 மதிப்பெண் வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாட்டி மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜ் இன்னும் நீங்க ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிட்டு மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சாப்டர் வைஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியுற அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். சாப்டர் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் என்ன அண்ட் 5 மார்க் என்ன அப்படிங்கறது வரிசையா எழுதியிருப்பேன். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்மே ஸ்க்ரீனில் தெரியறத வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்டர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா காஸியன் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிரேமர் ரூல் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது, ஒருங்கமை உடைவதா அல்லது அற்றதா என்பதை செக் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறது, சால்வ் பண்ணுறது. ஸோ காஸியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது 2 மேட்ரிக்ஸ் ஏபி கொடுத்துட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ, நம்ம ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சாப்டர் 1ல வெரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸில். ஸோ இது சாப்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் அதை வச்சு இது பண்ணுறது, அடுத்து பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி ஸோ அப்படிங்கிறத வச்சு இது பண்ணுறது, ரெக்டாங்குலர் ஃபார்ம் நார்மலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து ஐ பவர் சம்திங் வேல்யூ கொடுத்துட்டு அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது 2 மார்க்கில் இது வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்து மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், இன்வெர்ஸ், ஐடென்டிட்டி. ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம், அடுத்தது காம்படேட்டிவ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்டர் 2ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறது கேட்பாங்க. லைக் x power 5, x power 4. ஸோ அந்த மாதிரி ஹையர் டிகிரியில் உள்ள பாலினாமியல் ஈக்குவேஷனை x power 5, x power 6, x power 7. ஸோ அந்த மாதிரி ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த டைப்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.1 எக்ஸசைஸ் 3.1ல கொஷின் நம்பர் 9 அண்ட் கொஷின் நம்பர் 10 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அதிகமாக கேட்பாங்க. அதே எக்ஸசைஸில் 6th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் 5 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இது சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன், காஸ், tan இந்த ஃபங்க்ஷன் அதுக்கான இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து ஃபைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கேட்பாங்க. அடுத்தது கோடான்ஜென்ட் வந்து ஃபைன் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷனுக்கு சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த 2 சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 70% ஆஃப் மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது இது கூட வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா 90% ஆஃப் மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 சாப்டருமே ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் 4th சாப்டர் மட்டும் ஜஸ்ட் காம்ப்ளிகேட், அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் அதே படிக்க, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. டெஃபினெட்லி உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.